श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। सन्तः श्रीरङ्गपृथ्वीशचरणत्राणशेखराः जयन्ति भुवनत्राणपदपङ्कजरेणवः। भरताय परं नमोऽस्तु तस्मै प्रथमोदाहरणाय भक्तिभाजाम्। यदुपज्ञमशेषतः पृथिव्यां प्रथितो राघवपादुका प्रभावः। वर्णस्तोमैर्वकुलसुमनो वासनामुद्वहन्तीम् आम्नायानां प्रकृतिमपरां संहितां दृष्टवन्तम्। पादे नित्यप्रणिहितधियं पादुके रङ्गभर्तुः। त्वन्नामाणं मुनिमिह भजे त्वामहं स्तोतुकामः। ஸ்ரீ பாதுகா சாஸ்திரத்திலே 27வது பத்ததி ரேகா பத்ததி என்று பெயர். சிரவண நட்சத்திரத்திலே சிரவணம் பண்ணுவது விசேஷம், பகவான் நாமத்தை சொல்லுவதும் பகவத் கீர்த்தனங்களை சிரவணம் பண்ணுவதும் விசேஷம் என்றதாக சொல்லுதுண்டு. பகவானே சிரவணம் பண்ணணும் இருக்காராம் பக்தருடைய ஸ்துதி எல்லாம். அதனால்தான் சிரவண நட்சத்திரம் பெருமாளுடைய நட்சத்திரம் அது. அதுல விசேஷமாக பாதுகா மகாத்மியத்தை சிரவணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதுல ஸ்ரீ பாதுகா சகஸ்ரத்திலே 27வது பத்ததி ரேகா பத்ததி. அதாவது பாதுகையினுடைய அமைப்புகளை பற்றி, அந்த அழகை பற்றி சொல்லிக் கொண்டு வரார். 25ல சன்னிவேச பத்ததி பார்த்தோம், எவ்வளவு அழகா பாதுகையினுடைய அமைப்பு இருக்கிறது என்று. 26லே யந்திரிகா பத்ததி அப்படின்னு பார்த்தோம். பாதுகைக்கு மேல இருக்கக்கூடிய குமிழ், அதனுடைய அழகு, அதனுடைய வைபவம். இன்னைக்கு 27வது பத்ததியில ரேகா பத்ததி, பாதுகையில இருக்கக்கூடிய ரேகைகள், சின்ன சின்ன வரிசையா கோடுகள் மாதிரி இருக்கும் அல்லவா, அது கையிலையும் இருக்கும் கால்லையும் இருக்கும். நமக்கெல்லாம் கையில கைரேகை எல்லாருக்கும் தெரியும். கைரேகை ஜோதிடம், கைரேகைக்கெல்லாம் அர்த்தம் உண்டு. அதெல்லாம் அந்த மாதிரி பாதத்துல கூட ரேகைகள் இருக்கும், பாதரேகா. அதை பத்தி மனுஷால் ரொம்ப கவலைப்படுறது இல்லை. ஆனால் பெருமாளுடைய திருவடியில பாதரேகா அது விசேஷம். பெருமாளுடைய கைரேகை விசேஷம் இல்லை. மனுஷாளுக்கெல்லாம் கைரேகை, அந்த கைரேகையை வச்சு ஜோதிஷம் பார்த்துக்கிறோம். பெருமாளுக்கு பாதரேகா விசேஷம். ஏன்னா அந்த திருவடியில இருக்கக்கூடிய ரேகைகள் எல்லாமே விசேஷமான அடையாளங்களா இருக்காம். வஜ்ரத்வஜாங்குஷ சுதா கலசாத பத்திரால ஆரம்பிச்சு சுவாமி தேசியம் என்ன சொல்ற, கதா புனசங்க ரதாங்க கல்பக துவஜாரவிந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சனம். அந்த பாதத்துல சங்கம், சக்கரம், கொடி, அங்குஷம், வஜ்ரம் முதலான அடையாளங்கள், மீர் முதலான அடையாளங்கள்லாம் இருந்தா சர்வேஸ்வரன் அர்த்தம். ஒரு சர்வேஸ்வரனுக்கு தான் இத்தனை அடையாளமும் இருக்கும். இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தாலே அவன் ராஜாவா இருப்பான்னு அர்த்தம். பாதரேகையிலேயே இல்ல கைரேகையில கூட சங்கமோ சக்கரமோ தாமரப்பூவோ இதெல்லாம் இருந்தா அவன் ஏதோ ஒரு சாம்ராஜ்யத்துக்கு ராஜாவா இருப்பான் அப்படின்னு சொல்றது. பெருமாளுடைய திருவடி சர்வேஸ்வரனால படினாலே இந்த சின்னங்கள் எல்லாம் இருக்கான். கல்பக விருட்சம் அது சங்க, ரதாங்க, ரதாங்கன்னா சக்கரம், கல்பகம் கொடி, அங்குஷம், வஜ்ராயுதம், தாமரை பூ, இதெல்லாம் பாதத்துல ரேகா ரூபத்துல பெருமாளுக்கு இருக்கு. கையிலையும் இருக்கு. பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கத்தை அவருடைய திருக்கைகள்ல சங்க சக்கரம் சாத்தின் இருக்கார் அப்படின்னு ஆழ்வார் பாடுறார். கையினால் சுரிசங்கு அனலாழியர் நீள் வரை போல் மெய்யனார் துளப விரையார் கமல் நீள் முடியமையனார் அணியரங்கனார் அரவின் அடைமிசைமேயமாயனார் செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே. பெரிய பெருமாள் சயனத்தில் இருக்கிற பெருமாள், அவரை சேவிக்கச்ச கையவாய் சுரிசங்கு, கையினால் சுரிசங்கு அனலாழியர்,
சங்க சக்கரம் தொட சேவை சாதிக்கிறார் அப்படின்னு பாதாதி கேசாந்தம் பாடும்போது ஆபாதச்சூடம் அனுபவிய பாடும்போது இந்த பாசுரத்துல தெரிவிக்கிறார் திருப்பானாழ்வார் நேர பார்த்து தெரிவிக்கிறார். ஆனால் நமக்கெல்லாம் சந்தேகம் வருகிறது. பெரிய பெருமாளுக்கு 2 ஹஸ்தம்தான், சங்க சக்கரங்கள்லாம் கிடையாது அவருக்கு. சங்க சக்கரங்கள்லாம் நம்பெருமாள் உற்சவருக்கு தான் இருக்கு. பொதுவா சயனத்துல இருக்க பெருமாளுக்கு பொதுவா இருக்காது, சங்க சக்கரம் இருக்காது, 2 கையோட தான் சேவை சாதிப்பார். ஆனா இங்க சங்க சக்கரங்கள்லாம் இருக்குன்னு சொல்றாரு ஆழ்வார். சேவிச்சுட்டு சொல்றார், காட்டவே கண்டபாதாங்கிறார். நேர பார்த்து சேவிச்சு பாடிட்டு இருக்கார். இப்போ சங்க சக்கரங்கள்லாம் எங்க இவர் சேவிச்சார் அப்படின்னு கேட்டா, சுவாமி தேசிகன் முனிவாகன போகத்திலே சாதிக்கிறார், ஆழ்வார்கள் ரேகா ரூபங்களாய் அப்படிங்கிற. ஆழ்வார்கள்னா சங்க சக்கரங்கள்னு அர்த்தம். சங்க சக்கரங்கள்லாம் ரேகா ரூபமா இவருக்கு சேவை சாதிக்கிறாராம். யாருக்கு? திருப்பானாழ்வாருக்கு. அதனால சேவிக்கிறார் அப்படின்னு வரும். கையில ரேகை, அந்த மாதிரி சங்க சக்கர ரேகா இருக்கு பெரிய பெருமாளுக்கு. அந்த மாதிரி திருவடியிலேயும் சங்க சக்கர ரேகா முதலான ரேகைகள்லாம் இருக்கு. அந்த ரேகைகள்லாம் விசேஷமான ரேகைகள். ஆதிராஜ்ய சின்னம்ங்கிறார் இங்க சுவாமி தேசிகன். சர்வேஸ்வரன் அப்படிங்கிறதுக்கான அடையாளமாக அந்த ரேகைகள் அமைந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட ரேகைகள் கையில கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்திருக்கோம். பெருமாளுடைய பாதத்துல இருக்கு அப்படின்னா ஆழ்வார்கள்லாம் சொல்லியிருக்கா, ஆச்சாரியால் சொல்லியிருக்கா. பாதுகையில இருக்குன்னு யாருமே சொன்னதில்லையே சுவாமி. பாதுகையில கூடவா ரேகைகள் இருக்கும்? இப்போ மனுஷாளுக்கே எடுத்துக்கலாமே, கையில கால்ல ரேகை இருக்குன்னா சரி, பாதுகையில ரேகை இருக்க முடியுமா? ஏன்னா நம்மளுடைய சரீரத்துல ஒரு பகுதி இல்லையே பாதுகைங்கிறது, வெளியில இருந்து பாதுகையை சாற்றிக் கொள்வது தானே. அந்த மாதிரி பெருமாளுடைய திருக்கையில பெருமாளுடைய திருப்பாதத்துல ரேகைகள் இருக்கலாம். திருப்பாதம் திருப்பாதுகை அப்படிங்கிறவர் பெருமாள் திருமேனியை சேர்ந்தவர் இல்ல. அவர் ஒரு பரிச்சதம்னு ஆதிசேஷனுடைய அப்ராவதாரம். கொடை மாதிரியாக, சாமரம் மாதிரியாக அவர் பாத ரட்சகராக இருக்கார். அவருக்கு கூட ரேகைகள்லாம் உண்டா? அந்த ரேகைகளை வச்சு பெருமாளுடைய பெருமையை சொல்ல முடியுமா அப்படின்லாம் சில கேள்விகள்லாம் வரும். அதுக்கெல்லாம் பதில் சொல்ல போற 2 பதில். முதல்ல என்ன கேட்டா, பெருமாளுடைய பாதம் அந்த பாதுகையில பட்டு 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 அந்த திருப்பாதத்தினுடைய ரேகையே பாதுகையில வந்துடும், அடையாளம் வந்துடும் இல்லையோ. பாதுகையை விடாம சாத்தின்றான்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலில் இருக்கக்கூடிய விரல் அடையாளங்கள்லாம் கூட அந்த பாதுகையில படிஞ்சிருக்கும்னு ஆச்சாரியர்களுடைய பாதுகையெல்லாம் பார்த்துருக்கோம். நம்ம கட்ட விரல், அடுத்த விரல், அந்த விரல் அடையாளங்கள், கால் நல்லா குதிகால் அழுந்தின அடையாளம், ஏன்னா விடாம பாதுகையை சாத்தின்னு இருந்தா அதுல அந்த அடையாளங்கள்லாம் தெரியும். அதே மாதிரி பெருமாள் விடாம எப்பவும் பாதுகையை சாத்தின்னு இருக்கிறபடினால அந்த திருவடியில இருக்கக்கூடிய ரேகைகள் கூட பாதுகையில வருவதற்கு வாய்ப்புண்டு அப்படிங்கிறது முதல் விஷயம். 2வது விஷயம், தேவர்கள் எல்லாம் சேவிக்கிறார்கள் பாதுகைய. அப்ப தேவர்களுடைய தலையில இருக்கக்கூடிய கிரீட்டங்கள் அதெல்லாம் படுறபடினாலும் அவர்கள் தலையில இருக்கிற ரேகைகள் வேற இருக்கு, தலையெழுத்துன்னு சொல்லுவாங்க. பொதுவா அந்த கிரீட்டங்கள்லாம் பாதுகையில படறதுக்கு வாய்ப்பு உண்டு, திருவடியில படாது. ஏன்னு கேட்டா திருவடியை சாட்சாத்தா சேவிக்க மாட்டான், பாதுகை தான் சேவிப்பான். பாதுகை தான் நம்ம சிரஸ்ல வைக்கிறா. இப்ப பாதுகை உராய்ந்து 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 தேவருடைய கிரீட்டத்துல ரத்னமயமான கிரீட்டத்தோட உராய்ந்து உராய்ந்து அதனாலேயும் ரேகை வரலாம் பாதுகையில. அப்படிப்பட்ட அந்த பாதுகா ரேகைகள் எப்படி விசேஷமாக பெருமாளுக்கு பெருமை சேர்க்கின்றன, நமக்கு அவை எப்படி அனுகிரகம் செய்கின்றன என்பதை பற்றி இந்த ரேகா பத்ததியிலே சாதிக்க போகிறார். 10 ஸ்லோகம்தான், அழகா முடிச்சிட போற. முதல் ஸ்லோகம், சூச்சயந்தீம் ஸ்வரேகாபிஹி அநாலேக்ய சரஸ்வதீம் அலேகனீய சௌந்தர்யாம் ஆசிரியே மணிபாதுகாம். அந்த பாதுகை இந்த ரேகையோட இருக்கும்போது ரொம்ப அழகா இருக்கான். அதிலே பார்த்தோம் இல்லையா, யந்திரிகா குமிழ்னா அது பாதுகைக்கு அழகு சேர்க்கிறது, சன்னிவேசம் அமைப்புன்னா அதே பாதுகைக்கு அழகா இருக்கு. இந்த 3 பத்ததி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பாதுகையுடைய அழகை பற்றி சொல்லக்கூடிய 3 பத்ததி, அதாவது 25 சன்னிவேச பத்ததி, 26 யந்திரிகா பத்ததி அப்படின்னு.
இதெல்லாம் பாதுகையுடைய அழகை சொல்றது. பாதுகை கூட அழகா இருக்கார் அப்படின்னு சௌந்தரியத்தை அனுபவிச்சுட்டு இருக்கார். இப்ப அலேகனிய சௌந்தர்யம் அப்படிங்கிற பாதுகைக்கு ரேகை இருக்கு, ஆனா பாதுகையினுடைய அழகை நம்மாலே வரைய முடியாதுன்னு அர்த்தம். வரைய ஒண்ணாத ஒரு அழகு, சித்திரத்தில் வடிக்க ஒண்ணாத அழகு அப்படின்னு சொல்லுவா தமிழ்ல. நம்ம என்னதான் சித்திரத்துல போட்டா கூட அந்த ஒரிஜினல் அழகு சித்திரத்துல வராதான். அந்த மாதிரி பாதுகையினுடைய அழகானது அலேகனியம், எழுத முடியாது, வரைய முடியாது. அப்படிப்பட்ட சௌந்தரியத்தோட அவர் சேவை சாதிக்கிறார். அலேகனீய சௌந்தர்யாம் ஆசிரியே மணி பாதுகாம். அந்த அழகு எப்படி வந்தது அப்படின்னு கேட்டான்னா அவருடைய ரேகையினாலையும் வந்திருக்கு. முன்னாடி சொன்ன மாதிரி யந்திரிகா அந்த பாதுகனுடைய அமைப்பு லட்சுமி தேவி மாதிரியே இருக்காருன்னா சொல்லியிருக்காரு. அது மாத்திரம் இல்ல, இந்த பாதுகனுடைய ரேகையினாலே வேதத்தை நமக்கு அவர் மறைமுகமாக உணர்த்துகிறார். அனாலேக்கிய சரஸ்வதியும், வேதத்துக்கு அனாலேக்கிய சரஸ்வதி அப்படின்னு பெயர். எழுதாமறை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவா. அதாவது வேதத்தை பொதுவாக எழுதக்கூடாது அப்படின்னு ஒரு வழக்கம், சம்பிரதாயம். அத்தியனம் பண்ணி படிக்கணுமே தவிர எழுதி வச்சுன்னு படிக்க கூடாது. இப்போ ஸ்ரீமத் ராமாயண பாராயணம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், கிரந்தத்தை வச்சுட்டு புஸ்தகத்தை கையில வச்சுட்டு நம்ம பாராயணம் பண்றோம், அப்படிதானே? ஸ்ரீமத் ராமாயண பாராயணமோ, ஸ்ரீ விஷ்ணு புராண பாராயணமோ, ஸ்ரீமத் பாகவத பாராயணமோ, இந்த மாதிரி புராண இத்திகாசங்கள், ஸ்தோத்திரங்கள் இதெல்லாம் பாராயணம் பண்ணும்போது புஸ்தகத்தை கையில வச்சுக்கிறோம், அதுல என்ன இருக்கோ அதை நம்ம படிச்சுட்டு இருக்கோம், அதானே பாராயணம். ஆனா வேதம் அப்படி கிடையாதான். மனசுல வச்சுன்னு சொல்லணும், புஸ்தகம் வச்சுன்னு சொல்லக்கூடாது. புஸ்தகம் பார்த்து பாராயணம் பண்றேன்னு சொல்லக்கூடாது. மொத்தமும் மனப்பாடம் பண்ணணும், அந்த மனசு வச்சுட்டு சொல்லணும். இன்னைக்கும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கான். ராமாயண பாராயணம் மாதிரி ஒரு தடவை சொல்லி கொடுத்துட்டு பாராயணம் பண்றதெல்லாம் கிடையாது. திருப்பி திருப்பி சொல்லி சொல்லி ஆவர்த்தி சொல்லி 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 அந்த வேதத்தை கண்டஸ்தமாக்கி மனசுல ஆக்கி அதை வச்சுதான் வைதிகாலாம் இன்னைக்கும் கோயில்ல பாராயணம் பண்ணிட்டு இருக்கா. அங்கங்க பாராயணங்கள் உற்சவ வைபவங்கள் எல்லாம் பாராயணம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா நீங்க போய் பார்த்தா கூட தெரியும். இன்னைக்கும் அப்படிதான் வேதம் மொத்தமும் மனப்பாடம் பண்ணி தான் பாராயணமே தவிர புஸ்தகத்தை நம்ப மாட்டான். சரியா மனப்பாடம் பண்ண முடியாதவா வேணா ஒன்னு ரெண்டு பேர் கையில புஸ்தகம் வச்சுருவாளே தவிர, வைதிகர்கள் அப்படின்னா வேதியர் முழு வேதம் அப்படின்னு சொல்றார் ஆழ்வார். வேதம் அவளுக்கு பெரிய சொத்து மாதிரி, ஆத்துல கோடி ரூபாய் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. அதை அவ மனசுல வச்சுக்கணும். அதனால அது புஸ்தகத்துல எழுதுறது அதெல்லாம் முன் காலத்துல சட்ட ரெண்டாம் பட்சம். புஸ்தகம் எதுகள் அப்படி வை அப்படின்வா. அடியவங்களுக்கெல்லாம் சந்த சொல்லி கொடுக்கிறவரும் சரி, சந்த சொல்லிக்கிற நாங்களும் சரி புஸ்தகம் வச்சுன்றதே கிடையாது. புஸ்தகம் இல்லாம தான் சந்த சொல்லி கொடுப்பா. பிம்மால வேலையில பெருமாள் விளக்கு மட்டும் மூலையில எரியும். அதாவது டியூப்லைட் எல்லாம் கூட மின்சார விளக்கு கூட அணைச்சிடுவாரு எங்க அப்பா. எல்லாத்தையும் அணைச்சி இருட்டுல சந்தை நடக்கும். மூலையில ஒரு இடத்துல சின்னதா விளக்கு மாத்திரை இருக்கின்றோம். ஏன் இந்த விளக்கு அணைச்சி விடுறாரு அப்படின்னா சிக்கனம் தான், வேற ஒண்ணும் இல்லை. எலக்ட்ரிக் சார்ஜை குறைக்கிறதுக்காக. தேவையில்லை. எதுக்கு இந்த விளக்கு? அவளுக்கும் புஸ்தகம் தேவையில்லை, நமக்கும் புஸ்தகம் தேவையில்லை. இப்படியே தான் சொந்த சொல்லி, இப்படியே தான் மனப்பாடம் பண்ணி, இப்படியே தான் பாராயணம் நடந்துட்டு மனசுல வச்சுன்னா அதான் இன்னி வரைக்கும் எல்லாருக்கும் அப்படிதான் நடந்துட்டு. ஆஹா, அனாலேக்கிய சரஸ்வதி. எழுதி படிச்சா இழப்பம். எழுதி படிக்கிறது ஒரு விதத்துல ரெண்டாம் பட்சம். அது வேற வழி இல்லாட்டா படிக்கணும். அடியனுக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷம் வரைக்கும் இது தேவநாகரி லிபியில வேதம் கிடையாது, கிரந்தாட்சரத்துல இருந்தது. அதுக்கப்புறம் தான் புஸ்தகமா போட்டா. அதுலயும் கிரந்தாட்சரம் தான் போட்டா, சம்ஸ்கிருதம் போடாமையே இருந்தா. இப்ப தமிழ்ல கூட போட்டாங்கிற விஷயம் வேற. எதுக்கு சொல்றேன்னு கேட்டான்னா, கூசுவாவா புஸ்தகமா போடுறதுக்கே, வேத புஸ்தகம் போடுறதுக்கே. இது எதுக்கு அப்படின்னு தான் சொல்லுவா. வேதத்துக்கு அனாலேக்கிய சரஸ்வதி, யாரும் எழுதி வச்சதில்லை. இன்னொரு விதத்துல பார்த்தா எழுதி வச்சதுதான் இவர் எழுதி வச்சதுன்னு சொல்லணும். ராமாயணம் தான் வால்மீகி எழுதினது. சுவாமி தேசியன்னு சொல்றாரோ, சுவாமி தேசியம் என்ன சொல்றார் அப்படின்னா, உள்ளத்தில் எழுதியது ஓலையில் இட்டரம், ரகசியத்திரை சாரம் அப்படின்னா தேசிகன் எழுதினது தன் கையால. ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னா எம்பெருமானார் சாதிக்க கூறத்தாழ்வான் தன் கையால எழுதினது. அந்த மாதிரி வேதம் யாரும் எழுதி வச்சதில்லை, அது இயற்கையா இருக்கு. அந்த மாதிரி பாதுகையில ரேகைகளும் அந்த மாதிரி வச்சுக்கலாம்ங்கிறார். சூச்சயந்தீம் ஸ்வரேகாபிகி அனாலேக்கிய சரஸ்வதியும்.
அந்த வேதத்தை தான் இங்க எழுதி வச்சிருக்காரோ பெருமாள். பெருமாள் கிட்ட மாத்திரம் பத்திரம் வேதம் இருக்கேன், ஒருவேளை அவர் இங்கதான் எழுதி வச்சிருக்காரோ அப்படின்னு தோன்றது. அப்படி நமக்கு அதை குறிப்பா உணர்த்துற மாதிரி இருக்கா. பாதுகையில் போய் என்ன ரேகை இருக்க முடியும் அப்படின்னா, பாதுகையில ரேகைகள்லாம் இருக்கே, என்ன ரேகை இருக்க முடியும்? நான் வேத ரேகை தான் இருக்கட்டுமே. அதான் நம்ம எழுத்து எழுதுறோம் இல்லையா, அதுக்கு ரேகான்னு பேர். சம்ஸ்கிருத வர்ண ரேகா அப்படின்னு பேர் இருக்கு எழுத்துக்கு. அதனால பாதுகையில என்ன வர்ண ரேகா இருக்குன்னா வேத வர்ண ரேகா தான் இருக்கு. எழுதக்கூடாது, நம்மளாம் எழுதக்கூடாது, ஆனா பெருமாள் பாதுகையில எழுதி வச்சிருக்காரு. ஏன்னா வேதங்கள்லாம் பாதுகையே உணர்த்துறபடினால. அது மட்டும் இல்ல, இது ஒரு நல்ல அனுபவம் ஒண்ணு உண்டு. இங்க உத்தம சுவாமி கூட சாதிச்சிருக்காரு வியாக்கியானத்துல. என்ன கேட்டா, வேத பாராயணம் பண்றாளையோ அதுல முடிவுல கடைசியில பாதுகை ஷடாரி சரிப்பா. பல ஊர்கள்ல உண்டு. பாராயண முடிவுல பாதுகை. அப்போ இதுல ஏதாவது பாராயண முடிவுல நமக்கு ஏதாவது மறந்து போச்சுன்னாலோ, சட்டுன்னு அடுத்த வாக்கியம் தோணலைன்னாலோ, அப்ப சடாரி சாய்ச்சா உடனே புரிஞ்சிடும். இது சொந்த அனுபவத்துல நிறைய வாட்டி பார்த்துருக்கோம், நாங்க நிறைய பேர் பார்த்துருக்கோம். சடாரி சாய்ச்சுட்டோம்னா போறோம், மனசுல எங்களுக்கு புரியாதது மறந்து போனது என்னென்ன உண்டோ அதெல்லாம் அங்க ஞாபகத்துக்கு வந்துடும். தப்பு இல்லாம அழகா சொல்ல முடியும். சில பாகங்கள்லாம் கஷ்டம். கடைசியில முடிக்கும் போது நிறுத்தி சொல்லணும், வேகமா சொல்லக்கூடாது. நிறுத்தி சொல்றபடினால அடுத்து மேல வாக்கியங்கள்லாம் தோணாத போகும். ஸ்தோத்திர பாடங்கள் எல்லாமே அப்படிதான். நம்ம பாராயணமா வேகமா பண்ணிட்டு இருந்தா போகும், நிதானமா சொன்னா போகாது, கஷ்டம். அப்ப அந்த சமயத்தை பெருமாள் பாதுக்க வேண்டிய அனுகிரகத்தினால பாராயணம் ரொம்ப நன்னா நடக்கும். அததான் சுவாமி தேசியன் நீங்க சொல்றாராம், வேதத்தை நமக்கு குறிப்பாக உணர்த்தக்கூடியவர் பாதுகா அப்படின்னு. சுச்சயந்தீம் ஸ்வலேகாபிஹி அனாலேக்கிய சரஸ்வதியும் அலேகனீய சௌந்தர்யாம் ஆசிரியே மணிபாதுகாம் மணிமௌலி நிகர்ஷனாத் சுராணாம் வகசே காஞ்சன பாதுகே விசித்திரம் கமலாபதி பாத பத்மயோகாத் அபரம் லக்ஷணம் ஆதிராஜ்யசாரம். பாதுகையில தேவர்களுடைய கிரீட்டத்துல உராய்ந்து உராய்ந்து தேவர்கள் சேவிக்கும் போது அதனாலே ஒரு ரேகா அப்படின்னு ஒரு விசித்திரமா இருக்கு. கமலாபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாள் சியப்பதி, அவருடைய பாத பத்மம் திருவடித்தாமரை சேர்ந்திருக்கிறபடினால ஏற்கனவே தாமரை அப்படின்னு ஒரு சின்னம் ஒண்ணு இருக்கு பாதுகையில. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, இந்த சின்னங்கள்லாம் இருந்தா ஆதிராஜ்ய சின்னம் வேறு. இதெல்லாம் ராஜாவாவோ ராணியாவோ இருக்க வேண்டியவா, அவளுக்குதான் இந்த சின்னங்கள்லாம் இருக்கும். அதுல பெருமாள் திருவடியில இதெல்லாம் இருக்குங்கிறது ஆச்சரியம் இல்லை. அதை காட்டிலும் விசேஷமா பாதுகையில இருக்கு. என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா, அந்த திருவடியே பட்டு இருக்கு. பெருமாள் திருவடியில ரேகையா என்ன இருக்கு அப்படின்னா தாமரைப்பூ இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், பெருமாள் திருவடியில ரேகையினால தாமரைப்பூ இருக்கான். பாதுகையில என்ன இருக்கு அப்படின்னு கேட்டான்னா, அந்த பெருமாள் திருவடியே தான் தாமரைப்பூ, அந்த தாமரைப்பூ பாதுகையில இருக்கு ரேகையா. பெருமாள் திருவடியில இருக்கிற தாமரைப்பூ இல்ல சுவாமி, பெருமாள் திருவடியே ஒரு தாமரைப்பூ தானே, பாத கமலம் அப்படின்னு தானே சொல்றோம். அந்த தாமரைப்பூவே இப்ப பாதுகையில இருக்கு அப்படின்னா இது எவ்வளவு விசேஷம். அது மாத்திரமில்ல, தேவர்களுடைய கிரீட்டங்கள்லாம் பட்டு அது ஒரு ரேகா ஒண்ணு இருக்கு பாதுகையில, இதுவும் திருவடிக்கு கிடையாது. அப்ப இதெல்லாம் பார்த்தா திருவடியில இருக்கக்கூடிய ஆதிராஜ்ய சின்னங்களை காட்டிலும் பாதுகையில இருக்கக்கூடிய ஆதிராஜ்ய சின்னங்கள் அதிகம். திருவடியில சாதாரண தாமரைப்பூ ரேகை தான் இருக்கு, பாதுகையில பலகமல தாமரைப்பூ ரேகை இருக்கு. திருவடியில தேவர்களுடைய கிரீட்டத்தினுடைய ரேகை இருக்காது, ஆனா பாதுகையில அதுவும் இருக்கு. அந்த கிரீட்டம் பட்டு உரசி அந்த ரேகைகள் தான் வேற கலந்துருக்கா. அப்ப என்ன ஆச்சுன்னா அபரம் லக்ஷணம் ஆதிராஜ்யசாரம், அந்த திருவடி காட்டிலும் உயர்ந்ததாக ஆதிராஜ்ய சின்னங்கள் இருக்கு. அதனால்தான் திருவடியே ராஜ்ய பரிபாலனம் பண்ண வேண்டிய இடத்துல திருவடி பண்ணாமல் பாதுகை 14 வருஷங்கள் பண்ணியிருக்கார் அப்படின்னு ஸ்ரீ ராமாவதாரத்துல பாக்குறோம். பொதுவா இந்த ஆதிராஜ்ய சின்னங்கள்லாம் ராஜாவுக்கும் ராணிக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றது. அவளுடைய கை ரேகைகள் பாத ரேகைகள்லாம் கூட விசேஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றது. அதனால திருவடி இருந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணச்ச பாதுகை ராணியா இருக்க, திருவடி காட்டுக்கு போச்ச பாதுகை தானே ராஜாவாவும் ராணியாவும் இருக்கார். அப்படி பார்த்தா எல்லா விதத்திலும் திருவடியை காட்டுல இவர்தான வசதியா இருக்க, அதை காண்பிக்கிறதாம் அந்த ரேகைகள். அடுத்த ஸ்லோகம், அபிதோ மணிபாதுகே ஸ்புரந்த்யாஹ தவ ரேகா விததே ததா விதாயாஹ முரவைரி பதாரவிந்தரூடைஹ
அனுகல்பாயிதம் ஆதிராஜ்ய சின்னை. போன ஸ்லோகத்துல சொன்ன விஷயத்தை குறிப்பா சொல்ற. இங்க எம்பெருமான் அவனுடைய திருவடி தாமரையில இருக்கக்கூடிய ஆதிராஜ்ய சின்னத்தை காட்டிலும் பாதுகையில இருக்கக்கூடிய ஆதிராஜ்ய சின்னங்கள் விசேஷமானவை அப்படின்னு சொன்னோம் இல்லையோ, அதுதான். அதனால அனுகல்பாயுதம் அப்படிங்கிற, அதாவது ராஜாவுக்கு நல்ல ரேகைகள்லாம் இருக்கும், ராணிக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றோம் நம்ம. ராணிக்கும் இருக்கும், அவருக்கும் பார்த்தானா அந்த ரேகைகள் இருக்கும். ஏன்னா ராஜா ராணி ரெண்டு பேருமா சேர்ந்து ராஜ்யத்தை ஆளுவதாதான் கணக்கு. ரெண்டு பேருக்கும் தான் பட்டாபிஷேகம் பண்ணுவா. பெருமாள் ராமனுக்கும் சீதைக்கும் பட்டாபிஷேகம், அந்த மாதிரிதான் கணக்கு. அந்த மாதிரிதான் திருவடி ராஜ்ய பரிபாலனம் பண்றார் அப்படின்னா அப்ப பாதுகையும் கூட இருக்கார், ராணியா கூட இருக்கார். ஆனா இங்க அப்படி இல்லை பாருங்க. பாதுகா சாம்ராஜ்யமே தனியா நடந்திருக்கு ஒரு 14 வருஷ காலம். அப்போ ராஜாவுக்கு கையில கால்ல ஆதிராஜ்ய சின்னங்கள் இருக்கு, கையில இருக்கு, கால்லயும் இருக்கும், பாதத்திலையும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க அப்படி கிடையாது. பாதத்துல இருக்கு, பாதுகையிலையும் இருக்கு அப்படிங்கிறது கிடையாது. பாதுகையில இருக்கு, பாதத்திலையும் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா இங்கதான் விசேஷமா இருக்கு அப்படின்னு. தவரேகா விததே ததா விதாயாம். உன்னுடைய ரேகா விதத்தினா நல்லா பரவி இருக்கு. அது எப்படிப்பட்டதுன்னு போன ஸ்லோகத்துல சொன்னதை திருப்பி நினைச்சுக்கிறார் இங்க. ஏன்னா தேவர்களுடைய சம்பந்தம் வேற இருக்கு, பெருமாள் திருவடி ரேகை வேற இருக்கு. பெருமாள் திருவடியில என்ன ரேகையோ அந்த ரேகை இருக்கு மாத்திரம் இல்ல, அந்த பெருமாள் திருவடியே ஒரு ரேகையா இருக்கு இந்த பாதுகையில. அப்ப இதெல்லாம் பார்த்தோம்னா எம்பெருமானுடைய திருவடியில இருக்கிற ஆதிராஜ்ய சின்னங்கள்லாம் அனுகல்பாயுதம், 2ஆம் பட்சம்னு அர்த்தம். பாதுகையில இருக்கிற சின்னங்கள் தான் முதல் பட்சம், திருவடியில இருக்கிற சின்னங்கள்லாம் 2ஆம் பட்சம். இவருக்குதான் ராஜ்ய பரிபாலனம் அதிகம், அவருக்கு குறைவு. ஆனா பாதுகா ராஜ்யம் 14 வருஷம் தானே அப்படின்னா சுவாமி தேசிகனே முன்னாடி சொல்லியிருக்க நம்ம பார்த்திருக்கோம். பாதுகா ராஜ்யம் முடிஞ்சு போகல. ஏன்னா திருவடி ராஜ்யம் இருந்தா கூட பாதுகையும் இருக்காதுன்னு அர்த்தம். ராஜா ராணி மாதிரி ஒரு ராஜா ராணி 2 பேரும் சேர்ந்துதான ராஜ்யத்தை பரிக்கிறார்கள். அந்த மாதிரியாக கிம் சதுர்தசபிரேவ வத்சரைஹி நித்தியமேவ மணிபாதுகே யுமாம்னு ஸ்லோகம். 14 வருஷம் தான் நீ அரசாண்டா என்பது கிடையாது. பாதுகே நீர் 16 வருஷம் மட்டும் அரசாண்டு நின்றீர் என்று கிடையாது, என்றென்றைக்கும் நீர் தான் ராணி. ஏன்னா திருவடி ராஜாவா இருக்கும்போது நீர் தான் அரசாளுகிறீர் அப்படின்னு அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். அப்படி பார்த்தான்னா பாதுகைக்கு இருக்கிற ரேகைக்கு தான் பெருமை அதிகம், திருவடியில இருக்கிற ரேகைன்னு அதுக்கும் பெருமை இருக்கு அப்படின்னு 2ஆம் பட்சமாக ஆகிவிட்டது என்பதாக அர்த்தம். அடுத்தது ஸ்லோகம் 4வது ஸ்லோகம். ரேகையா வினமதம் திவௌகசம் மௌலிரத்ர மகரி முகோத்தயாம் பாதுகே வகசி நூனமத்புதம் சௌரிபாத பரிபோக லட்சணம். சுவாமி தேசிகன் நடுவில் சிருங்காரத்தையும் விடமாட்டார், சிருங்கார பத்திரியும் இருக்கு அதையும் விடமாட்டார். ராஜா ராணி அப்படிங்கிறது மட்டுமல்ல, திருவடிதான் ராஜா, பாதுகைதான் ராணி மட்டுமல்ல, திருவடிதான் நாயகன், பாதுகாதான் நாயிகா. அந்த நாயக நாயிகா பாவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அவளுக்கும் ரேகைகள்லாம் உண்டு. அதாவது இவளுடைய பரிபோகங்கள்லாம் எந்த அளவு இருக்கும், எந்த அளவு இவர்கள் மனசு ஒத்து இருப்பார்கள், எந்த அளவு இவர்கள் சந்தோஷத்துடன் இருப்பார்கள், குதூகலங்கள்லாம் எப்படி இருக்கும், இதெல்லாமும் லேகையில தெரியுமா. சௌரிபாத பரிபோக லட்சணம். சௌரிபாதம் பெருமாளுடைய திருவடி, அவருடைய பரிபோகத்துக்கு ஏற்ற லட்சணம் இதெல்லாம் பாதுகையில இருக்கு, நிறைய இருக்கு. குறிப்பா தேவர்கள்லாம் சேவிக்கும் போது அவர்களுடைய கிரீட்டத்துல இருக்கிற ரேகைகள், அதாவது கிரீட்டங்கள்லாம் ஒராயிரப்படினாலே வருது. மௌலி ரத்ன மகரி முகோத்தயாம். ரத்னம் ரத்னம் மௌலி ரத்னம்னா தலையில மீன் ரூபத்துல ரத்னங்கள்லாம் சாத்தின்னு இருப்பா உலருக்கு. அவெல்லாம் காதுல மகர குண்டலம் சாத்திக்கிற மாதிரி தலையிலையும் மீன் முதலானதெல்லாம் வச்சுட்டு இருப்பா போல இருக்கு. இப்ப அந்த அடையாளங்கள்லாம் படிஞ்சு இருக்கு. அதனால மீன் அப்படிங்கிறது ஒரு அடையாளம், அது ஆதிராஜ்ய சின்னத்துல அது ஒரு அடையாளம். நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லையா.
பெருமாளுடைய திருவடியில மீன் அடையாளம் அப்படின்னு ஒண்ணு உண்டு. மீன் அடையாளத்துக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு. பரிபோகம் அப்படின்னா காதல் சம்போகத்திலே, காதல் சிங்காரத்திலே சில ரேகைகள்லாம் வரைஞ்சுப்பா. பெண்கள் எல்லாம் அவர்களுடைய உடம்புல சில சித்திரங்களை எல்லாம் வரைஞ்சுப்பா. அதுல மீன் உண்டு. அதுக்கு சம்ஸ்கிருதத்துல பத்திரமுகரி, பத்திரம் அப்படிலாம் பேர் உண்டு. பத்திரமகரி அப்படின்னு பேர் உண்டு. தன்னுடைய உடம்புல அந்த கைகள்ல முதலான இடங்கள்ல அந்த மாதிரி சில அடையாளங்கள் எல்லாம் வரைத்தும் கொண்டால் அதுக்கு ஒரு அழகு, அது ஒரு அழகு அப்படின்னு ஒரு கணக்கு. அந்த ரீதியில பார்த்தான்னா தேவர்களுடைய கிரீட்டங்கள் உராய்ந்து உராய்ந்து அந்த மீன் முதலானதெல்லாம் ரேகையா இதுல வந்துட்டபடினால பகவானுடைய திருவடி நாயகன், இந்த திருவடிங்கிற நாயகன், அந்த நாயகனுடைய பரிபோக லட்சணங்கள் எல்லாம் பூர்ணமாக இருக்கிறது பாதுகைக்கு என்பது தெரிகிறது அப்படின்னு அர்த்தம். அதாவது நாயகனும் நாயகியுமாக ரெண்டு பேரும் மனசு ஒத்து சேர்ந்து இருந்து தேவர்களுக்கும் நமக்கும் அனுகிரகம் பண்ணுகிறார்கள் என்பது சாரம். இந்த அம்மா அப்பாக்குள்ள சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, குழந்தைகள் பாடு கஷ்டம். அவளுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காது, சில சமயம் அடிதான் கிடைக்கும். இவர் மேல இருக்கிற கோபத்தை அந்த குழந்தைகள் கிட்ட காட்டின்னு இருப்பா. குழந்தைகளை அடிப்பா, குழந்தைகளை எரிஞ்சு விடுவா. ஆமா நீ வந்துட்டியா சாப்பிடறதுக்கு அப்படின்வா. இல்ல அவன் எதா கேட்டாலும் முதல்ல படிச்சுன்னா பாஸ் மார்க் வாங்க பாரு, அப்புறம் கேள்வி கேளு அப்படின்வா. இவாளுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தால் அதனுடைய பாதிப்பு குழந்தைகளுக்கு வரும். சாதாரணமாவே பெரிய அளவுல கருத்து வேறுபாடு இருந்தா கேட்கவே வேண்டாம், குழந்தைகள் பாடு திண்டாட்டம் தான், வாழ்க்கையை திண்டாட்டம் ஆயிடும். ஆனால் இங்க தம்பதிகளா இருக்கக்கூடியவர்கள் பெருமாளும் பிராட்டியும், இப்ப இந்த பாதுகா சாஸ்திரத்திலே தம்பதியா இருக்கக்கூடியவர்கள் பாதுகையும் திருவடியும், இவர்களுக்குள்ள கருத்து வேறுபாடே கிடையாது. இவர்கள் எப்பவுமே சந்தோஷமாக இருப்பவர்கள். இவர்கள் அதனாலதான் அந்த சம்போகம்னு இவர்களுக்கு சொல்றதெல்லாம் அதுக்காகத்தான். எப்பொழுதுமே சேர்ந்து இருப்பவர்கள், எப்பொழுதுமே ஒத்த மனசுடன் இருப்பவர்கள், எப்பவுமே சந்தோஷமாகவே இருப்பவர்கள். அதனால குழந்தைகளுக்கெல்லாம் எப்பவுமே பரிபூர்ணமான அனுகிரகம் தான் கிடைக்கும். எப்படி அம்மா அப்பாவும் சந்தோஷமா சேர்ந்து இருந்தாலும் குழந்தைகளுக்கும் சந்தோஷம் தானே, அதை காட்டிலும் அவளுக்கு வேற சந்தோஷம் வேண்டாம். ஏன்னா அது குழந்தைகள் கேட்டதெல்லாம் கிடைச்சுட்டு இருக்கும். அந்த மாதிரியாக தேவர்களுக்கோ மனுஷர்களுக்கோ விசேஷமான அனுகிரகம் பண்ணும்படியாக இவர்களுடைய சந்தோஷமான வாழ்வு அமைகிறது. அதை காண்பிக்கும்படியான சம்போக சின்னங்கள்லாம் இருக்கு பாதுகைக்கு. அதுல அந்த மகரம் முதலானதெல்லாம் அப்படி சேவை சாதிக்கிறது. முதல்ல சொன்னேன், இந்த மகரம்ங்கிறது ஆதிராஜ்ய, மகரம்னா மீன், மீன்கிறது ஆதிராஜ்ய சின்னம் மாத்திரமில்லை, இது சம்போக சின்னமும் கூட அப்படின்னு. மன்மதனுடைய கொடியில மீன் கொடின்னு பேர், மன்மதனுக்கு மீன் கொடி அப்படின்னே மன்மதனுக்கு பேர், மத்ஸ்யத்வஜான்னு பேர். அதனால்தான் அதை வரைஞ்சுப்பா இவர்கள்லாம். அப்போ அந்த சேவை கிடைக்கிறதுன்னு அர்த்தம். அடுத்த ஸ்லோகம். சித சமகுடரத்னோ லேக ரேகா பதேஷாத் பரிணமயசி பும்சாம் பாதுகே மூர்த்தினி லக்னம் நரகமதன சேவா சம்பதம் சாதயித்ரி நியதி விலிகிதானாம் நிஷ்கிருதிம் துர்லிபீனாம். அந்த பாதுகையை நம்ம சிரஸ்ல நாம தாங்கும் போது நம்ம தலையில ஒரு ரேகா ஒண்ணு இருக்கு, தலை எழுத்து அப்படின்னு பெயர். பாதுகையில ஒரு ரேகா இருக்கு. அந்த ரேகா வைபவங்கள் தான் முன்னாடி எல்லாம் பார்த்தோம். பெருமாளுடைய திருவடி ரேகா முதலானதெல்லாம் அதுல இருக்கு. நம்ம தலையில இருக்கிற ரேகா தலையெழுத்து. இந்த தலையெழுத்தை மாற்றி அந்த பாதுகையுடைய ரேகாவை நம்ம சிரஸ்ல பதிய வச்சு நமக்கும் நல்ல சம்பத்துகள், நல்ல ஐஸ்வர்யங்கள் இதெல்லாம் கிடைக்கும்படியாக பாதுகை அனுகிரகம் செய்கிறார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். நியதி விலிகிதானாம் நிஷ்கிருதிம் துர்லிபீனாம். அவமா தலையெழுத்துங்கிறது நியத்தினாலே வருது, புண்ணிய பாபத்தினாலே வருது. துர்லிபிங்கிற அத ஏன்னா தலையெழுத்துன்னா தலையெழுத்துனாலே நல்ல அர்த்தம் கிடையாது இல்லையா. எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? மோசமான எழுத்துன்னு அர்த்தம். அது மாதிரி தலையில இருக்கக்கூடியது துர்லிபி, மோசமான எழுத்து. அதை மாத்தணும். மாத்தி என்ன பண்ணணும் கேட்டா நரகம் அசன சேவா சம்பதம். தலையெழுத்துனால நரகம் தான் வரும். ஆனால் இந்த பாதுகையினுடைய சம்பந்தம் வந்துருச்சுன்னா அந்த தலையெழுத்து மாறி எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய எழுத்து அப்படிங்கிறது வந்துடும். நரகமசனான கண்ணனுடைய சேவா கிடைக்கும் அப்படிங்கிற எழுத்து வந்துருமா.
அதை தான் பாதுகையை நமக்கு சாதிச்சு கொடுக்கிறார். திருதச மகுட ரத்னோல்லேக ரேகாபதேசாத், தேவர்களுடைய கிரீட்டங்கள்லாம் பட்டு பட்டு ரேகை வந்திருக்கோம். அந்த ரேகையானது நம்ம தலைக்கு வருது. அதாவது என்ன கேட்டான்னா, மனுஷாளுக்கு தலையில இருக்கிறது தலையெழுத்து, தேவர்களுக்கு தலையில இருக்கிறது ஓரளவு நல்ல எழுத்துன்னு சொல்லலாம். ஏன்னா தேவர்களா இருக்கா, தேவர்கள்ல சந்தோஷமா இருக்கா. சொர்க்கம்னாலே சுகம்னு அர்த்தம். சொர்க்கத்துல சுகமா தேவர்கள், மனுஷால மாதிரி நம்ம மாதிரி வியாதி எல்லாம் கிடையாது, அங்கெல்லாம் சௌக்கியமா அவ பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கா அப்படின்னா. அந்த தேவர்கள் தலையில இருக்க கிரீட்டங்கள் பட்டு பட்டு அந்த ரேகைய நம்ம தலையில கொண்டு வந்து விட்டுறாரு இந்த பாதுகை நாம சேவிக்கும் போது. அப்ப தேவர்கள் தலையெழுத்தனோ அது நம்ம தலையெழுத்தா வந்துடுறது. நம்ம தலையெழுத்து மாய்ந்து போய் தேவர்கள் தலையில என்ன எழுத்து இருக்கோ அந்த எழுத்து நமக்கு வருது. அதை கொண்டு வந்து சேர்க்கிறவர் பாதுகை அப்படின்னு ஆறுது. அது மட்டும் இல்லாமல் பகவத் சேவா, பெருமாள் திருவடியை சேவிக்கலாம் அப்படிங்கிற அதுக்கான ஒரு ரேகையும் கொண்டு வந்து நமக்கு கொடுத்து விடுகிறார் இந்த பாதுகையானவர். திருதச மகுட ரத்னோல்லேக ரேகாபதேசாத் பரிணமயசி பும்சம் பாதுகே மூர்த்தினி லக்னா. அதனால்தான் சிரஸ்ல பாதுகை வச்சும் போது நல்லா தலை குனிஞ்சு வாங்கிக்கணும் பாதுகை. ஏன்னா தலையெழுத்து மாறுறதுக்கு வேற வழி கிடையாது. முன்னாடி இதை பத்தி பல ஸ்லோகங்கள் இருக்கு. மூர்த்தினி சுவர்ணம் அப்படின்லாம் சொல்லியிருக்கார். நிறைய ஸ்லோகங்கள்ல இந்த விஷயம் வந்திருக்கு. தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரே சக்தி பெருமாளுடைய பாதுகைக்கு தான் இருக்கு, வேற எதுக்குமே கிடையாது. மாற்றி வேற என்ன ஹரிணா வேற என்ன பண்ணாலும் கிடையாதுங்கிறார். லலாட்ட ரிக்கிதா ரேகா பரிமாற்றும் நசக்கியதே, தலையெழுத்து மாற்ற முடியாது. ஏன்னா கர்மாதீனம், அது நம்மளுடைய புண்ணியபாப கர்மத்தினாலே வந்தது. அது போகணும்னா பெருமாளை செவிச்சுதான் போகணும், வேற வழி கிடையாது. அந்த பாதுகை தலையில படணும், பட்டாதான் அந்த எழுத்து மாறும், வேற வழி கிடையாது. அப்படி மாறக்கூடிய வைபவத்தை இந்த ஸ்லோகத்துல பார்த்தோம். 6வது ஸ்லோகம். பதகமல தலாந்த சம்ஸ்ரிதான்யாத பத்ர த்வஜ சரசிஜ முக்கியானி ஐஸ்வரி லக்ஷணானி அவகமயசி சௌரேகே பாதுகே மாதிரிசானம் உபரி பரிணதைஸ்வைர் தேவி ரேகா விசேஷைஹி. பெருமாளுடைய திருவடியில என்னென்ன ரேகைகள்லாம் இருக்குன்னு நிறைய சொல்லியிருக்கான். இந்த ஸ்லோகத்துல 3 சொல்லியிருக்காரு. பத கமலத்துல திருவடியில ரேகா அப்படிங்கிறது திருவடியில கீழ்பாகத்துல உள்ளங்கால்ல இருக்கக்கூடிய ரேகா. அதுல ஆத்தபத்திர குடை இருக்கும், குடை சின்னம், துவஜ கொடி, சரசிஜ தாமரை, இந்த சின்னங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் ஐஸ்வரி லக்ஷணானி, பெருமாள் தான் சர்வேஸ்வரன் காண்பிக்கும்படியாக பெருமாள் திருவடியில குடை முதலான சின்னங்கள்லாம் இருக்கு அப்படின்னு முதலான அப்படின்னு போட்டார். இன்னும் நிறைய இருக்கு. சுவாமி தேசிகன் தேவநாயக பஞ்சாசத்தில் ஒரு ஸ்லோகத்துல நிறைய சொல்றார். வஜ்ரத்வஜாங்குஷ சுதா கலசாத பத்ரம் கல்பத்ருமாம்புருக தோரண சங்க சக்கரைஹி மத்ஸ்யாதிபிஷ்ச விபுதேஸ்வர மண்டிதம் தே மான்யம் பதம் பவது மௌலி விபூஷணம் நஹ. 1 வஜ்ராயுதம், 2 கொடி, 3 அங்குசாயுதம், 4 அமிர்த கலசம், 5 குடை, 6 கல்பவிருட்சம், 7 தாமரைப்பூ, 8 தோரணம், 9 சங்கம், 10 சக்கரம், 11 மீன், அதுக்கப்புறம் ஆதிபதம் இருக்கு. இதை தவிர இன்னும் நிறைய இருக்கான். இதெல்லாம் அந்த ரேகா ரூபத்துல பெருமாள் திருவடியில இருக்கு அப்படின்னு சாதிக்கிறார். சரி, இதெல்லாம் திருவடியில இருக்குன்னு எப்படி கண்டுபிடிச்சிருந்தேன், உனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்டா, அததான் இந்த ஸ்லோகத்துல சொல்ற. இதெல்லாம் பாதுகையில இருக்கு. பெருமாள் திருவடியில உள்ளங்கால என்ன இருக்க நாம சேவிக்க முடியாது சுவாமி. பெருமாள் உள்ளங்கால் நாம சேவிக்க முடியுமா? பெருமாள் நின்று இருக்க பெருமாளா இருக்கட்டும், இல்ல சயனத்திற்கு இருக்கிற பெருமாள் கூட கிட்ட போய் உள்ளங்கால் பக்கம் போய் நம்மளாம் போய் சேவிக்க முடியாது. ஆனா பெருமாள் திருவடியில இதெல்லாம் இருக்குன்னு பாதுகையில இருக்கிறத வச்சு நம்ம சேவிக்கலாமா? அவகமேசி சௌரே பாதுகே மாதிரிசானாம் உபரி பரிணதைஸ்வைர் தேவி ரேகா விசேஷைஹி. நல்ல பாதுகை, பெரிய பாதுகை ஏழை பண்ணான்னா பார்த்தா தெரியும். சில இடங்கள்ல பாதுகையை தனியா ஏழை பண்ணி பிரதிஷ்டை பண்றா, கோயில் எல்லாம் அப்படித்தானே பண்றா. அவ இந்த பாதுகையில இந்த ரேகைகள்லாம் போடுவோம் பிரதிஷ்டை பண்ணச்சிய. அப்ப அதை வச்சு பெருமாள் திருவடியில இந்த ரேகைகள்லாம் இருக்கு அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாம் இப்படிதான் இருக்குங்கிறத.
பொதுவா நம்ம ஆகமங்கள் எல்லாம் பார்த்து இந்த மாதிரி ரேகா விசேஷத்தோட திருவடிகள் இருக்கும், பாதுகை இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறோங்கிறது இருக்கட்டும். திருவடியில இருக்கவே தானே பாதுகைன்னு வருது. இப்போ பாதுகையில அந்த மாதிரி இருந்ததுன்னா அப்ப திருவடியில இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். 7வது ஸ்லோகம். ஸ்நாதாபதாவனிச்சிரம் பரிபுஜ்ய முக்தா பாதேன ரங்க நிருபதே சுபலக்ஷணேன ரேகாந்தரைஹி நவநவைஹி உபசோபசேத்வம் சம்ஸ்கார சந்தன விலேபன பங்கலக்னைஹி. பாதுகையில இருக்கிற ரேகைகள்லாம் அனாதியா இருக்கு. ரொம்ப நாளா ஒரே மாதிரி ரேகை இருந்தா அது சுவாரஸ்யமா இருக்காதே அப்படின்னா அப்படி இல்லைங்கிற, புதுசு புதுசா இருக்கான். ரேகாந்தரைஹி நவநவைஹி உபசோபசேத்வம். இந்த ரேகைகள்லாம் வரைஞ்சிக்கிறவெல்லாம் இருக்கல்லையோ, கையில காலில் அங்கங்க ரேகைகள்லாம் வரைஞ்சிக்கிறவங்க, அதாவது எழுத்தெல்லாம் வரைஞ்சிக்கிறவங்க, டாட்டு குத்துறதெல்லாம் உண்டு. அவெல்லாம் ஒரே மாதிரி இருக்க மாட்டான், மாற்றி மாற்றி வரைஞ்சிப்பான். அந்த மாதிரி இதே ரேகைகள் தான் இருந்தா கூட அதை அப்பப்போ புதுப்பிச்சுக்கிறாராம் பாதுகை. அத என்ன பண்றான்னு கேட்டான்னா, ஸ்நாதா முதல்ல நல்லா குளிக்கிற. அதாவது இங்கேயும் ஒரு சிருங்காரத்தை சொல்ற சுவாமி இந்த ஸ்லோகத்திலையும். ஒரு பெண்ணானவள், ஒரு நாயகியானவள், அந்த நாயகனோடு கூட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு விரும்புபவள். அவள் அதற்கான ரேகைகளை எல்லாம், வர்ண பூச்சுகளை எல்லாம் தன்னுடைய மேனியிலே அவள் வரைந்து கொள்பவள், பூசிக்கொள்பவள். அந்த காலத்துல அதுக்குன்னு சில இலைகள்லாம் உண்டு, அதுக்குன்னு சில இலைகள், சில பூச்சுகள் இதெல்லாம் உண்டு. அதெல்லாம் வச்சு பூசிக்கொள்றவள். அவன் முதல்ல என்ன பண்ணுவான் கேட்டானா, நான் தான் முதல்ல குளிச்சிருவான். நல்லா குளிச்சு இதெல்லாம் பூசிண்டு அதுக்கப்புறம் நாயகனோட சேர்ந்து இருக்கணும். ஸ்நாதாபதாமனிச்சிரம் பரிபுஜ்ய முக்தாம். இந்த ரேகைகளோட அப்புறம் நாயகனோட சேர்ந்து இருந்து அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த ரேகைகள்லாம் அதெல்லாம் புதுசு புதுசா இருக்கும். ஒரே மாதிரி இருக்காது, ஒரு நாள் இருந்த மாதிரி மறுநாள் இருக்காது. பாதேன ரங்க நிருபதே சுபலக்ஷணேன. ஏன்னா திருவடியிலையும் அதே மாதிரி ரேகைகள்லாம் இருக்கா. அப்ப திருவடியில இருக்கிற ரேகா, பாதுகையில இருக்கிற ரேகா எல்லாம் கலந்துதுன்னா எப்படி ஆகும்? ரேகாந்தரைர் நவநவைர் உபசோபசேத்வம். அப்ப நவோ நவோ பவதி அப்படின்னு சொல்ற மாதிரி புதுசு புதுசாக ரேகைகள்லாம், அடுத்தடுத்த ரேகைகள். நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருந்த மாதிரி நாளைக்கு இல்லை அப்படிங்கிற ரீதியில வேற புதிய புதிய ரேகைகள்லாம் அந்த பாதத்தினுடைய சம்பந்தத்தினாலும் நாயகத்தினுடைய சம்பந்தத்தினாலையும் இவர்கள் எழுதி கொள்வது அப்படின்னாலையும் வருகிறது. சம்ஸ்கார சந்தன விலேபன பங்கலக்னைஹி. இதுக்கான சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணிக்கொள்வதற்காக சந்தனங்கள், குங்குமங்கள் இதையெல்லாம் மேலே பூசிக்கொள்வது வழக்கம். அதெல்லாமும் கூட கலந்து இருக்கிறபடினா அந்த ரேகைகள் அதுக்கு இன்னும் பலவிதமான நிறங்கள், பலவிதமான வாசனைகள் எல்லாம் சேர்ந்து இருக்கும். மொத்தத்தையும் சேர்த்து கொட்டியிருக்க. இதுல சம்ஸ்கார சந்தன, அந்த காலத்துல சந்தனம் பூசிக்கொள்வது, குங்குமம், குங்குமம் அப்படி குளிர் சாந்தமட்டித்துன்னு ஆச்சியார் சொன்ன மாதிரி இந்த குங்குமத்தை அப்படி குளிர் சாந்தம் வச்சு சந்தனத்தை பூசி குழைத்து இதெல்லாம் சேர்த்து வச்சு இதெல்லாமே ஒரு பரிபோக சின்னம் மாதிரிதான். எல்லாமே பரிபோகத்துக்கு ஏற்ற சாதனங்கள் இதெல்லாம். நம்ம இது எல்லாத்தோடையும் இந்த பாதுகையானவர் சேவை செய்யும் போது அப்ப நாயகனும் நாயகியுமாக சேர்ந்து இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு சிருங்கார ரசத்தை உணர்த்தும் பொழுது நான் முன்னாடியே சொன்ன மாதிரியாக இரண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறபடினாலே குழந்தைகளான நமக்கு பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கிறது. அதை காமிக்கிறார். பாதேன ரங்க நிருபதே சுபலக்ஷணேன. இது ஒரு சுப லட்சணமாக இருக்கிறது அப்படிங்க. சம்ஸ்கார சந்தன விலேபன பங்கலக்னைஹி. பங்கன் போடுற குழம்புன்னு அர்த்தம். சந்தன குழம்பு முதலானதெல்லாம் கலந்துருக்கான். அதுல குளிர்ச்சி, வாசனை எல்லாம் இருக்கும். அடுத்த ஸ்லோகம் 8வது ஸ்லோகம். இப்படி கொஞ்சம் வேதாந்தத்துக்கு வர. பக்தியா முகு பிரணமதாம் ததசேஸ்வராணாம் கோட்டீர கோட்டி கஷனாத் உபஜாயமானைஹி ஆபாதி சௌரி சரணாத் அதிகானுபாவ ரேகா சதேஸ்தவ பதாவனி காபி ரேகா. சிருங்காரமும் வேணும், பக்தியும் வேணும். இரண்டு கலந்தது தானே சிருங்கார பக்தி அப்படின்னு. பக்தி சிருங்கார விருத்தியா பரிணமதி அப்படின்னு பார்க்கிறோம். பக்தியினாலே தேவர்கள்லாம் சேவிக்கிறாளாம். அவளுடைய கிரீட்டங்கள்லாம் பட்டு பட்டு ரேகைகள்லாம் வந்திருக்கு.
ஆபாதி சௌரி சரணாத் அதிக அனுபவ. எம்பெருமானுடைய திருவடியில இருக்கக்கூடிய பிரபாவத்தை காட்டிலும் இந்த பாதுகைக்கு பிரபாவம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா தேவர்களுடைய தலையில இருக்கக்கூடிய ரத்னங்கள்லாம் பட்டு அதனாலே வந்த பிரபாவம், அதனாலே வந்த ரேகைகள். ரேகா சதை ஸ்தவ பதாவனி காப்பி ரேகா. அதாவது பெருமாளுடைய திருவடியில எத்தனை ரேகை இருக்குன்னு 10 11 பார்த்தோம். சுவாமி தேசியம் சாய்ச்சிருக்கு. கூட ஆதிபதம் போட்டிருக்காரு. அப்போ 11க்கு மேல கொஞ்சம் இருக்கு. ஒரு 11லேருந்து 20 இருக்குன்னு வச்சுப்போமே. பாதுகையில எத்தனை ரேகை இருக்குன்னா ரேகா சதைங்கிற 100 கணக்குல இருக்கு. ஏன்னா எத்தனை தேவர்கள் சேவிக்கிறாளோ, எத்தனை கிரீட்டங்கள் உராயிருந்தோ அத்தனை ரேகை இதுல வரதானு வரும். அப்போ இதெல்லாம் பட்டு 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 ரேகா சதம் இருக்கிறபடினால அப்ப ரொம்ப அதிகமா போயிடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும் கேட்டான்னா, இது இந்த சின்னம் அப்படின்னே தெரியாமல் நல்லா மொத்தமா பதிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னா அதுவும் விசேஷமா தான் இருக்கு. இந்த கட்டவரல் ரேகையெல்லாம் பார்த்தா தெரியும் நம்ம கையில சற்று கண்டிக்க முடியாது நம்மளால. ஏற்பட்ட ரேகை இருக்கும் உள்ளுக்குள்ள. அந்த மாதிரி பக்தியாமுகு, பக்தியோடு அவர்கள் சேவிக்கிறான்னா அப்ப அவர்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்காகவே இன்னும் நிறைய ரேகை இருக்கணும். ஆதிராஜ்ய சின்னங்கிறது பெருமாள் திருவடியில இருக்கிற 10 20 போறது. நிறைய ஆதிராஜ்ய சின்னம் இருந்து பக்தினாலே சேவிப்பவர்களுக்கு நிறைய அனுகிரகம் பண்ணணும்னு பாக்குறார் பாதுகா. அதனால அங்கேயானா 10 20 கணக்குல இருந்தா கூட திருவடியில இங்க 100 கணக்குல ரேகைகள்லாம் இருந்து பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்கின்றன என்று அர்த்தம். தலையெழுத்த மாத்தன மொழியோ, தலையத்தை மாத்தக்கூடிய எழுத்து அப்படின்னு அந்த சுவர்ணம் ஆக்குறது பாதுகை. துர்வர்ணத்தை சுவர்ணமாக்குகிறதுன்னு சொல்லிருக்க. அதாவது தலையில இருக்கிற எழுத்து துர்வர்ணம், துர்வர்ணம் கெட்ட எழுத்துன்னு அர்த்தம். அதை சுவர்ணம் ஆக்குறான்னா நல்ல எழுத்தா மாத்துறான்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன அர்த்தம் கேட்டா, சுவர்ணம்னா தங்கம், துர்வர்ணம்னா இரும்பு. அப்போ இரும்பு எல்லாம் வச்சிருந்தா வச்சுக்கோங்க. ஒருத்தன் கையில, சில பேர் கையில பார்த்தானா இரும்புல ஏதாவது போட்டுப்பான். இரும்பை கழட்டி விட்டு தங்கத்தை போட்டா எப்படி இருக்கும்? கழுத்துல இரும்பு சங்கிலி போட்டோம்னா அந்த இரும்பு சங்கிலி எடுத்துட்டு தங்க சங்கிலி போட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நம்ம தலையில இரும்பு எழுத்தா இருந்தது, அதை மாத்தி தங்க எழுத்தா மாத்தி கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு அர்த்தம் கிடைக்கும். அங்க இருக்க எழுத்துல இரும்பு மாதிரி இருக்கான், அதை தங்கமா மாத்தி கொடுக்குற இன்னொரு அர்த்தம் கிடைக்கும். அந்த மாதிரி 9வது ஸ்லோகம். பாதாவனி பிரதிபதம் பரமஸ்ய பும்சாம் பாதாரவிந்த பரிபோக விசேஷ யோக்யா ஸ்வாபாவிகான் சுபக பக்தி விசேஷ திருஷ்யான் ரேகாத்மகான் வகசி பத்ரலதா விசேஷா. பத்ரலதா விசேஷம், நல்ல பத்ரலதா விசேஷம் அப்படின்னு கேட்டான்னா பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறதுக்காக துளசி பத்திரம் முதலானது, நல்ல புஷ்பங்கள் இதெல்லாம் வேணும். அதெல்லாம் பாதுகை பெருமாள் திருவடியில சமர்ப்பிக்கிறதுக்கு கையில் வச்சுருக்க மாதிரி இருக்கான். ஏன்னா ரேகையில பார்த்தான்னா பத்திரங்கள் இருக்கு, லதா இருக்கு. அதாவது பெருமாள் திருவடியில சமர்ப்பிக்க முடியாத தாமரைப்பூ, பெருமாள் திருவடியில சமர்ப்பிக்க முடியாத நல்ல பத்திரங்கள், இதெல்லாம் ரேகா ரூபத்துல இருக்கு பாதுகையில. இப்ப எல்லாத்தையும் சமர்ப்பிக்கிறாராம் அப்படின்னு. பாதாரவிந்த பரிபோக விசேஷ யோக்யா, பெருமாள் திருவடியில சமர்ப்பிக்கிறதுக்கு ஏற்றதான நல்ல நல்ல பத்திரங்கள், நல்ல நல்ல புஷ்பங்கள், இதெல்லாம் பாதுகை ரேக ரூபத்தில் வச்சுருக்க. சுவாபாவிகான் சுபக பக்தி விசேஷ திருஷ்யான், இயற்கையா பார்த்தா இதெல்லாம் பக்தி இருக்கா கையில தான் இருக்கும். நல்ல பத்திரங்கள், நல்ல புஷ்பங்கள், இதெல்லாம் கையில வச்சுன்னு பக்தியோட இருக்கிறவா பெருமாள் திருவடியில சமர்ப்பிப்பா இல்லையா, அந்த மாதிரி பாதுகையும் ரொம்ப பக்தியோடு கூட இதெல்லாம் சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கான். பாதாவனி பிரதிபதம் பரமஸ்ய பும்சஹாம் பாதாரவிந்த பரிபோக விசேஷ யோக்யா. பிரதிபதம்னா ஒவ்வொரு அடியிலையும் அந்த பெருமாளுக்கு அதை சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கான் பாதுகையானவர். 2 அர்த்தத்துல சொல்றார் இந்த ஸ்லோகத்தை. ஏன்னா பத்ரலதா விசேஷம் அப்படின்னு சொல்லும்போது பெருமாள் திருவடியிலே சமர்ப்பிப்பதற்கு ஏற்றதான இந்த துளசி பத்திரம், புஷ்பங்கள் முதலானது, இதெல்லாம் ஒவ்வொரு அடியிலையும் பாதுகை சமர்ப்பிக்கிறார். ஏன்னா பாதுகை சாத்தின்னு தான் எழுற பெருமாள். ஏறும்போது பெருமாள் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் பாதுகையானவர் அதை ரேகா ரூபத்தில் அதை சமர்ப்பிக்கிறார் அப்படின்னு தோன்றுகிறது அப்படின்னு. இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டா, முதலே சொன்ன மாதிரி பத்ரலதா
அதெல்லாம் வரைஞ்சுப்பா. மேனியில வரைந்து கொள்பவர்கள் இலை முதலானது, பூ முதலானது இதெல்லாம் வரைந்து கொள்வார்கள். அந்த வரைஞ்சிக்கிறதுக்கு அதுக்கே பத்திரலத்தான் பேர் உண்டு அப்படின்னு. அந்த மாதிரி அதையெல்லாமும் வரைஞ்சுன்னு பெருமாள் திருவடிக்கு சமர்ப்பிக்கிறாராம் அப்படின்னு. அதனால்தான் பாதாரவிந்த பரிபோக விசேஷ யோக்கியான்னு போடுறது. அந்த பாதாரவிந்தத்துல பக்தினால சமர்ப்பிக்கிறது ஒண்ணு இருக்கு, சிருங்காரத்தினால சமர்ப்பிக்கிறது ஒண்ணு இருக்கு. இது ரெண்டையும் பண்ணிட்டு இருக்கார் இந்த பாதுகையானவர். நான் பக்தியினாலே நல்ல பத்திரங்கள் நல்ல புஷ்பங்களை சமர்ப்பிக்கிறார், சிருங்காரத்தினாலேயும் சமர்ப்பிக்கிறார். ஏன்னா அதை ரேகா ரூபத்துல இருக்கிறபடினால சிருங்காரத்தோடையும் சமர்ப்பிக்கிறார் அப்படின்னு ரெண்டும் கலந்து வருது அப்படிங்கிறது விசேஷம். இந்த பொதுவாக சுவாபாவிகான் சுபக பக்தி விசேஷ இயற்கையா பார்த்தா பக்தியோட தான் சமர்ப்பிப்பான். நாமெல்லாம் பக்தியோட தானே சமர்ப்பிக்கிறோம். இதெல்லாம் இயற்கையா பார்த்தா பக்தியோட சமர்ப்பிக்கிறத பார்த்தா பக்தியோட இருக்கான்றது. நாயகன் நாயிகா அப்படிங்கிற ரீதியில பார்த்தான்னா பரிபோக விசேஷத்துக்காக சமர்ப்பிக்கிறார் அப்படின்னு இருக்கு. ரேகாபதேசதஸ்துவம் பிரசமயித்தும் பிரளய விப்ளவாசங்கம் வகசி மதுஜித் பதாவணி மன்யே நிகமஸ்ய மாத்திருக்காலேக்கியம். கடைசி ஸ்லோகம் இது. முதல் ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி அந்த விஷயம் தான் சொல்றார். திருவடி பாதுகையில இருக்கக்கூடிய அந்த ரேகையானது வேதத்தினுடைய ரேகா அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற. ஏன்னு கேட்டா வேதமானது அனாதியானது, அனாதி காலமா இருக்கு, முடிவு கிடையாது. பிரளய காலத்துல எல்லாம் அழிஞ்சிரும், எல்லாம் அழிஞ்சாலும் வேதம் அழியாதுங்கிற. இத பத்தி பெரிய விசாரம் பண்ணிருக்க ஸ்ரீபாஷ்யக்காரர், தேசிகன் எல்லாரும் நிறைய விசாரம் பண்ணிருக்காங்க. ஏன்னா எல்லாம் அழிஞ்சிடும் என்னும் போது வேதம் மாத்திரம் இப்படி இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன்னு கேட்டா வேதம்னா என்ன? சப்தம் தானே அது. நம்ம சொல்ற சகசிர சீருஷா புருஷா உச்சாரண சப்தம் தானே இது, ஒரு ஒலி தானே வேதம்ங்கிறது, வேற எதுவும் கிடையாது. அப்போ இந்த பிராகிருத மண்டலத்துல சகல பதார்த்தங்களும் போயிடும், ரூபம் ரசம் கந்தம் ஸ்பர்சம் சப்தம் எல்லாம் போயிடும் அப்படின்னும் போது சப்த ரூபமான வேதம் மாத்திரம் இப்படி இருக்க முடியும்? இருக்க முடியாது. சப்தமே கிடையாது, ஆகாசமே கிடையாது. இப்ப வேதம் மாத்திரம் இப்படி பிரளய காலத்துல இருக்கும் அப்படின்னு கேள்வி வருது. ஆனால் பிரளய காலத்துல வேதத்தை பெருமாள் தான் ரட்சிக்கிறார் அப்படின்னு கல்பத்துக்கு நடுவில் எல்லாம் பெருமாள் தான் ரட்சிக்கிறாங்கிறது ரொம்ப பிரசித்தம். பெருமாள் எந்த ரூபத்துல வச்சு ரட்சிக்கிறார்? அத அவர் மனசுக்குள்ள வச்சு ரட்சிக்கிறாரா அப்படின்னா பொதுவா அப்படிதான் சொல்றது. அதாவது என்ன கேட்டாங்கன்னா இந்த வேத பாகங்கள்லாம் நம்மளே இருக்க மாட்டோம் இல்லையா? பிரளய காலத்துல நமக்கே ஞான சங்கோச்சங்கள்லாம் வந்துடும், இருந்தாலும் பிரயோஜனம் இல்லைன்னு ஆயிடும். நம்ம அந்த வேத பாகங்கள்லாம் பெருமாள் தன் மனசுல வச்சு ரட்சிக்கிறார் அப்படின்னு ஹைகிரீவ ஸ்தோத்திரத்துலாம் கூட வரும். அப்படியே கல்பாந்தர பாலிதானம் அப்படின்னு வரும். கல்பாந்தரம்னா 2 கல்பங்களுக்கு நடுவுல பிரளய காலத்துல நீதான ரட்சிக்கிறேன்னு வரும். அப்போ பெருமாள் தன் மனசுல வச்சு உள்ளுக்குள்ள அவர் நினைவுல இருக்கு, அதை வச்சு ரட்சிக்கிறார். வேதமே பொதுவா அப்படிதான். இப்ப வைதிகர்கள்லாம் வேதத்தை ரட்சிச்சுருக்கானா அவன் நினைவுல வச்சுதான் ரட்சன். தாரணம்னு பேர் அதுக்கு. வேதத்துல 3 சொல்றான். 1 கிரகணம், 2 தாரணம், 3 ஜபம். கிரகணம் அப்படின்னா சந்த சொல்லி அந்த வேதத்தை மனப்பாடம் பண்றது. தாரணம் அப்படின்னா மனப்பாடம் பண்ணினதை மறக்காமல் அப்படியே வச்சுக்கிறது. ஜபம் அப்படின்னா அதை பாராயணம் பண்ணுது. இந்த 3க்கும் சமமான பலன் சொல்லியிருக்கான். ஏன்னா வேதத்தை தாரணம் பண்ணிட்டு இருக்கா, மனசுக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்க. வைதிகன் மனசுல வேதம் இருக்கும் இல்லையோ, அதனாலேயே அவன் சிரேஷ்டன். ஏன்னா வேதத்தை உள்ளுக்குள்ள வச்சுட்டு இருக்கான். எப்படியானா பெருமாள் மனசுல இருந்தா அந்த பாகவதர் சிரேஷ்டர் அப்படின்னு சொல்றோமோ, எப்படியானா பெருமாளுடைய மூலஸ்தானம்ங்கிறது விசேஷம். ஏன்னா பெருமாள் இருக்கார். அந்த மாதிரி வேதம் இருக்கு இவன் மனசுல அப்படின்னாலே அப்ப இவன் சிரேஷ்டர், இவன் வைதிகன் இவன். அப்போ தஸ்மாத் பிராமணேபியோ வேத வித்யோ திவே திவே நமஸ்குரியாத் அப்படிங்கிறது வேதம். அந்த வேதம் யார் வச்சுட்டு இருக்காளோ அவளை செவிங்கோ அப்படிங்கிறது. ஏன்னா வேதம் வச்சுட்டு இருக்கான், அதனால வேத பாராயண கோஷ்டியில விழுந்து விழுந்து செவிக்கிறான். அவ பாராயணத்துல இருக்க சின்னவாளா இருப்பா, பாராயணத்துல இருக்க மனுஷால செவிக்கல, அந்த வேதத்தை செவிக்கிறான் இவர்கள். அந்த வேதம் இவா வாக்குல இருக்கு, அந்த வேதம் இவா மனசுல இருக்கு. அந்த மாதிரி பெருமாளுடைய மனசுல இருக்குன்னு மட்டுமல்ல, பாதுகையுடைய ரேகையிலையும் இருக்குன்னு வச்சுக்கலாங்கிற வேடிக்கையா. வகசி மதுஜித் பதாமணி
மன்யே நிகமஸ்ய மாத்திருகாலேக்கியம். மாத்திருகாலேக்கியம்னா ஆ ஈல உண்டு, அதுக்கெல்லாம் மாத்திருகாலேக்கியம் பேர். மூல எழுத்துகள் இருக்கும். இந்த மாதிரி வேதத்துக்கெல்லாம் மாத்திருகாலேக்கியமாக இது இருக்கா. அதாவது சுருக்கமா சொல்லணும்னா, இந்த டைப் ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட்னு ஒண்ணு உண்டு. அவ சொல்லச்சு அப்படியே ஷார்ட் ஹேண்ட்ல சுருக்கமா எழுதிடுவான். அந்த மாதிரி பெருமாள் மனசுல இருக்க வேதம் இருக்கும் இல்லையோ, அதை ஷார்ட் ஹேண்ட்ல எழுதி வச்சிருக்காரு. அதான் பாதுகையில, அதான் ரேகா. பின்னாடி அதை வச்சு பெருமாள் வந்து அதை பிரகடனம் பண்ணிப்பார், அதை நல்லா விஸ்தாரமாக்கிப்பார் அப்படின்னு அர்த்தம். பாதுகையிலே இருக்கக்கூடிய அந்த ரேகைகள் எல்லாமே வேதத்தினுடைய வர்ண ரேகைகள் வைத்துக் கொள்ளலாம் என்பதை முதலிலையும் சாதித்தார், கடைசியிலையும் சாதிக்கிறார், விசேஷமா சாதிக்கிறார். அதிலிருந்து என்ன அர்த்தம் நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா, பெருமாள் வேதத்தை இப்படி ரட்சிச்சு கொடுக்கிறார் அப்படின்னு மட்டும் அல்லாமல், அந்த வேதத்துக்கே உரியது பெருமாள் திருவடியும் பெருமாளுடைய பாதுகைகளும். அதனாலே பெருமாள் வேதம் மூலமாக ஜெகத்தை எல்லாம் ரட்சிக்கும் போது, பெருமாள் தன்னுடைய திருவடி பாதுகை மூலமாக ஜெகத்தை எல்லாம் ரட்சிக்கிறார். அதாவது இது ரெண்டும் ஒண்ணு சேர்ந்தது. வேதத்தினாலே ரட்சணம், திருவடியினாலே ரட்சணம் அப்படின்னு ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு பின்னி பிணைந்தது. வேதம் இல்லாத திருவடியினால ரட்சணம் வராது, திருவடி இல்லாத வேதத்தினால ரட்சணம் அப்படிங்கிறது கிடையாது. இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து நடுவுல இரண்டையும் சேர்த்து வைப்பதாக இருக்கக்கூடியது பாதுகையிலே இருக்கக்கூடிய ரேகைகள். ஏன்னா இது பல இடத்துல இருக்கு. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், ஒரே ஒரு உதாரணம் மாத்திரம் சொல்றேன். இப்ப சொன்ன விஷயத்துக்கு, இந்த ஸ்ரீவைகுண்டம் போயிட்டான் ஒருத்தன், மோட்சம் பெற்று ஸ்ரீவைகுண்டம் போயிட்டான். அங்கிருந்து பெருமாள் திருப்பி அனுப்ப மாட்டார் அப்படின்னு நமக்கு தெரியும். இது ஆழ்வார் பாசுரங்கள்ல சொல்லியிருக்கா, இதெல்லாம் இருக்கு. பெருமாள் சுதந்திரனானபடினாலே அவன் திருப்பி அனுப்பலாம், ஆனா அனுப்புறது கிடையாது, அனுப்ப மாட்டார். ஏன் அனுப்ப மாட்டார் அப்படின்னு ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு. இதை பத்தி விசார ஸ்ரீபாஷ்யத்தில் இருக்கு. சூத்திரக்காரர் வியாசர் சொல்லியிருக்கார், அனாவிருத்திஹி, திரும்பி வரமாட்டான் அப்படின்னு இருக்க. என்ன பெருமாள் திருப்பி அனுப்ப மாட்டான், ஏன் அனுப்ப மாட்டான் அப்படிங்கிறதுக்கு வியாசர் ஒரு பதில் சொல்றார், ஸ்ரீபாஷ்யக்காரர் ஒரு பதில் சொல்றார். வியாசர் என்ன பதில் சொல்றாருன்னா, சப்தாத், சப்தாத்னா வேதத்துல சொல்லியிருக்கு. அப்படின்னால வேதத்துல ஸ்ரீவைகுண்டம் போனோம் திரும்பி வரமாட்டான்னு சொல்லியிருக்கு, அதனால பெருமாள் திருப்பி அனுப்ப மாட்டார் அப்படிங்கிற இந்த விஷயம் தான் இப்ப நான் சொல்ல வரேன். எப்பவுமே பெருமாள் பண்ற ரட்சணம்ங்கிறது வேதத்தை அனுசரிச்சுதான் இருக்கும். வேதத்துல என்ன இருக்கோ அதை வச்சுதான் ரட்சணம் பண்ணுவேன். உபாயம் பண்ணா மோட்சம் கிடைக்கும் அப்படின்னா வேதத்துல சொல்லியிருக்கு, உபாயம் பண்ணா மோட்சம் கிடைக்கும். பெருமாள் யாருக்கு வேணா மோட்சம் கொடுக்கலாம், சுதந்திரம் தானே. சுதந்திரனான பெருமாள் யாருக்கு வேணா மோட்சம் கொடுக்கலாம், யாருக்கு வேணா மோட்சம் இல்லைன்னு சொல்லலாம், யாரை வேணா திருப்பி அனுப்பலாம். ஆனா அவர் அப்படி அனுப்ப மாட்டார். உபாயம் சரணாகதி பண்றவாளுக்கு மோட்சம், மோட்சம் போனவா திரும்பி வரமாட்டான். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டா வேதம் தான். ஏன்னா வேதத்துல இப்படி இருக்கு. அந்த வேதத்தோடு சேர்த்து வச்சு வேதத்தின் அடிப்படையில பெருமாளுடைய ரட்சணம் அப்படிங்கிறது நடக்கும். இது சூத்திரக்காரர் சொன்ன காரணம். ஸ்ரீபாஷ்யக்காரர் என்ன சொல்ற, இந்த காரணத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு காரணம் சொல்ற, பெருமாள் போய் நம்மளை திருப்பி அனுப்புவாரா? ஏன்னா நம்ம கிட்ட அத்தனை பிரீதியோட இருக்கக்கூடியவர் நம்ம கிடைக்கிறதுக்காக அந்த பெருமாளே நமக்கு பரிபூர்ண அனுகிரகம் பண்ணி நம்மளை கூட்டுக்கிற, சரணாகதி பண்ண வச்சு நம்மளை கூட்டுக்கிறவர், அவர் போய் திருப்பி அனுப்புவாரா? ஒரு நாளும் திருப்பி அனுப்புறத நினைக்க கூட மாட்டார் அப்படின்னு பெருமாளுடைய அந்த கருணை, பெருமாளுடைய வாத்சல்யம், பெருமாளுடைய ஸ்நேகம் அதெல்லாமும் சேர்த்து சொல்றார். இது ரெண்டையும் வச்சு நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஆக பகவத் அனுகிரகம் அப்படிங்கிறது வேதத்தோடு கலந்தது, வேதத்தை அடிப்படையாக கொண்டு வருவது. இதை ரெண்டையும் சேர்த்து அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சுவாமி தேசிகன் அந்த பாதுகை ஆனவர் நமக்கு அனுகிரகம் பண்ணச்ச. அந்த வேதம் என்பது ரேகா ரூபத்திலே இருக்கிறதாக நாம் வைத்துக் கொள்ளலாம். அதனாலே இந்த இரண்டும் கலந்த ஒரு அனுகிரகமானது நமக்கு கிடைக்கிறது என்று வைத்துக் கொள்ளலாம் என்பதாக முதல் ஸ்லோகத்திலையும் கடைசி ஸ்லோகத்திலையும் சூச்சனம் பண்ணிக்கிறார். அப்படின்னு இப்படியாக ரேகா பத்ததி 27வது முடிகிறது. அடுத்து சுபாஷித பத்ததி, அதுவும் ஒரு 10 ஸ்லோகம்தான். அடுத்த திருவோணத்துல நாம் பார்க்கலாம். ஜெயதி யதிராஜ சுப்திஹிம் ஜெயதி முகுந்தஸ்ய பாதுகா யுகலி ததுபயதனாஸ்திரிவேதீம் அவந்தியந்தோ ஜெயந்தி புவி சந்தः கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.